மருத்துவமனை சூறையாடப்பட்ட சம்பவம் மேற்குவங்க அரசு இயந்திரம் முற்றிலுமாக செயலிழந்து விட்டதை காட்டுவதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்தும் பாதுகாப்பான பணிச்சூழல் கோரியும் நள்ளிரவில் மருத்துவமனை வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் போது மருத்துவமனை சூறையாடப்பட்ட வழக்கை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் விசாரித்தது. தலைமை நீதிபதி TS சிவஞானம் மற்றும் ஹிரண்மய் பட்டாச்சாரியா அடங்கிய அமர்வில் நடந்த விசாரணையின் போது 7000 பேர் மருத்துவமனைக்குள் திரள்வது குறித்து காவல்துறைக்கு முன்கூட்டியே தகவல் தெரியாதது நம்பக்கூடியதாக இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்தது. மருத்துவமனை சூறையாடப்பட்ட சம்பவம் அரசு இயந்திரம் தோல்வியடைந்து விட்டதையே காட்டுகிறது என கூறிய நீதிபதிகள், தங்கள் சொந்த மக்களையே காவல்துறையால் பாதுகாக்க முடியவில்லையா? மருத்துவர்கள் எப்படி அச்சமின்றி பணியாற்றுவார்கள் என்று வினவினார். மருத்துவமனையை மூடிவிட்டு அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்ற நேரிடும் என்றும் எச்சரித்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறை, மருத்துவமனை நிர்வாகம் தனித்தனியே அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும், சம்பவ நாளில் என்ன நடந்தது என்பது பற்றி காவல்துறை விரிவாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. பெண் பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பேரணி நடத்தினார். பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உண்மை வெளிவர வேண்டும் என்பதே தங்களின் விருப்பம் என்று கொல்கத்தாவில் நடத்திய பேரணியில் மமதா பானர்ஜி தெரிவித்திருந்தார். மார்க்சிஸ்ட் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் இணைந்து கொல்கத்தா RG கர் மருத்துவமனையை சூறையாடியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஆதாரங்களை அளிக்கவே இந்த சூறையாடல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என அந்நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் பிரதமர் நரேந்திர மோடியிடம் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் தம்மிடம் தொலைபேசியில் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். வங்கதேசத்தில் நிலவும் தற்போதைய நிலவரம் குறித்து இருவரும் ஆலோசித்ததாகவும், இந்துக்கள் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று முகமது யூனுஸ் உறுதியளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, வங்கதேசத்தில் சிறுபான்மையின மக்களின் நிலையை எண்ணி 140 கோடி மக்களும் வருந்துவதாக பேசியிருந்தார். இதற்கிடையே வங்கதேசத்தில் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்துள்ளதாக ஐநா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாகவும் ஹரியானாவில் ஒரே கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதம் முடிவுக்கு வருகிறது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதிலிருந்து ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தப்படாமல் இருந்து வருகிறது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் ஜம்மு காஷ்மீரில் தேர்தலை நடத்தி முடிக்க உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஹரியானா மாநிலத்துடன் சேர்ந்து ஜம்மு காஷ்மீருக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தேர்தல் தேதிகளை அறிவித்தார். அதன்படி ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக 24 தொகுதிகளுக்கு வரும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும், இதற்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு செப்டம்பர் 25ஆம் தேதியும், 3ஆம் கட்டமாக 40 தொகுதிகளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியும் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவை பொறுத்தவரை ஒரே கட்டமாக அக்டோபர் 1ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும், இதற்கான வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 மாநில தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் அக்டோபர் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. 3, 2, 1, 0. Plus 5 seconds. Superb liftoff of SSLV D3 US-08 mission. சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து காலை 9:17 மணிக்கு 175.5 கிலோ எடை கொண்ட EOS-8 என்ற செயற்கைக்கோளும், SR டெமோசாட் செயற்கைக்கோளும் SSLV D3 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள புவி தாழ்வட்ட சுற்றுப்பாதையில் 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. 34 மீட்டர் உயரமும் 2 மீட்டர் அகலமும் 120 டன் எடையும் கொண்ட SSLV ராக்கெட்டில் செலுத்தப்பட்டுள்ள EOS செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பு பணிக்கான அதிநவீன கருவிகளோடு தயாரிக்கப்பட்டுள்ளது.
பேரிடர் கால கண்காணிப்பு, காலநிலை மற்றும் காட்டுத்தீ கண்காணிப்பு பணிகளை EOS 8 செயற்கைக்கோள் செய்யும் என்றும், கடல் காற்றின் வேகம், மண்ணின் ஈரப்பதம், இமயமலையின் பனிப்பொழிவு அளவு தரவுகளையும் இந்த செயற்கைக்கோள் அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து திமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2020 ஊரக உள்ளாட்சித் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2022 நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல், சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஆகியவற்றில் தொடர் வெற்றிகளை பெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, திமுக பவள விழா ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் எழுச்சி மிகுந்த விழாவாக கொண்டாட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கருணாநிதியின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட முன்வந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதோடு தமிழ்நாட்டிற்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் வழங்காமலும் முறையான நிதியை ஒதுக்கீடு செய்யாமலும் தமிழக மக்களை வஞ்சித்து வரும் செயல்களில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி மத்திய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சி மத்திய பட்ஜெட்டில் வெளியாகி இருக்கிறது என கூறி அதிமுக செயற்குழுவில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மீது மத்திய அரசுக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சியையே மத்திய பட்ஜெட் காட்டுவதாக விமர்சனம் செய்துள்ள அதிமுக, வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உரிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு 18 விழுக்காடு GST வரியை ரத்து செய்ய வேண்டும் எனவும், வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரியும் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இவை தவிர திமுக அரசுக்கு எதிராகவும் அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், மாதாந்திர மின் கணக்கீடு முறையை அமல்படுத்த கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படவில்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதில் மெத்தன போக்கு என கூறி திமுக அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இது தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் ஆதரவு தெரிவித்தும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தன. சர்வதேச மையம் கட்டி கொடுத்து சத்தியஞான சபையை அரசு எடுத்துக்கொள்ளப் போவதாக மனுதாரர் தரப்பில் அச்சம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சர்வதேச மையம் கட்டப்பட்டு மீண்டும் அறக்கட்டளை வசம் ஒப்படைக்கப்படும் என தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த கோயில் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் அதை பாதுகாக்க வேண்டும் என மனுதாரர் தெரிவித்த நிலையில் இந்த நிலம் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் வாதங்கள் நிறைவு பெறாததால் விசாரணையை ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறு பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. சவுக்கு சங்கர் மீது கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வழக்கில் சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் எடுத்தும் விசாரித்துள்ளனர். பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை குறித்து விமர்சனம் செய்து யூடியூபர் சவுக்கு சங்கர் வீடியோ வெளியிட்டிருந்தார். இதுகுறித்து கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி கோவை 3வது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
2022ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த தமிழ் திரைப்படம், பின்னணி இசை உட்பட 4 பிரிவுகளில் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் விருதுகளை குவித்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. அந்த படத்திற்கு இசையமைத்த A.R. ரஹ்மானுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருதும், சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த ஒலி வடிவமைப்புக்கான விருதை ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி வென்றுள்ளார். இதேபோல் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த படத்தில் இடம்பெற்றுள்ள மேகம் கருக்காதா பாடலுக்கு சிறந்த நடனத்திற்கான தேசிய விருதை ஜானி மற்றும் சதீஷ் கிருஷ்ணன் ஆகியோர் பெற்றுள்ளனர். காந்தாரா படத்தில் நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்த ஏகர்ஷி இயக்கத்தில் வெளியான ஆட்டம் திரைப்படம் தேசிய அளவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்று அசத்தியுள்ளது. வக்ஃப் வாரியம் மற்றும் கோயில்கள் உள்பட எந்த ஒரு மத ரீதியிலான சொத்துக்கள் மீதும் யாரும் கை வைக்க அனுமதிக்க மாட்டேன் என மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சரத்பவார், நானா பட்டோலி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய உத்தவ் தாக்கரே கூட்டணி கட்சிகள் அறிவிக்கும் முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார். மேலும் எந்த மதத்தின் சொத்துக்கள் மீதும் எவரும் கை வைப்பதை அனுமதிக்க மாட்டேன் என்ற உத்தவ் தாக்கரே அதை என்ன விலை கொடுத்தாவது தடுப்பேன் என்றும் இது தமது சத்தியம் என்றும் கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு எழுந்திருக்கும் கேள்விகள் அதற்கு மட்டுமானதல்ல என்றும் தெரிவித்த உத்தவ் தாக்கரே கேதார்நாத் கோயிலிலிருந்து 200 கிலோ தங்கம் திருடப்பட்டுள்ளதாக சங்கராச்சாரியரின் குற்றச்சாட்டு குறித்து கட்டாயம் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பங்குச்சந்தைகள் கணிசமாக உயர்ந்த நிலையில் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. வர்த்தக நிறைவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1330 புள்ளிகள் உயர்ந்து 80,436 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 397 புள்ளிகள் அதிகரித்து 24,541 புள்ளிகளிலும் முடிவடைந்தன. அமெரிக்காவில் வேலைவாய்ப்பின்மை குறைந்திருப்பதாகவும் பணவீக்கம் 2.9% குறைந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அமெரிக்க பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லுமோ என்ற அச்சம் நீங்கியுள்ளது. இதன் காரணமாக மற்ற ஆசிய பங்குச்சந்தைகள் ஏற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் இது இந்திய பங்குச்சந்தைகளிலும் எதிரொலித்ததாக கூறப்படுகிறது. பங்குச்சந்தைகள் கணிசமாக ஏற்றம் கண்டதால் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு சுமார் 4,77,000 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நடப்பு நிதியாண்டின் முதல் 4 மாதங்களில் தங்கம் இறக்குமதி 4.23% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலங்களில் 1,04,000 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே காலகட்டங்களில் 1,08,000 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. தங்கத்தின் விலை உச்சத்தில் இருந்தது இறக்குமதி குறைந்ததற்கு முக்கிய காரணம் என நகை வியாபாரிகள் கூறுகின்றனர். அதே நேரம் பண்டிகை நாட்கள் வரவிருக்கும் நிலையில் வரியும் குறைக்கப்பட்டிருப்பதால் வரும் நாட்களில் இறக்குமதி அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கின்றனர். முன்னதாக கடந்த 2023-24 நிதியாண்டில் தங்கம் இறக்குமதி 30% அதிகரித்து 3,77,000 கோடி ரூபாயாக இருந்தது. இதில் சுவிட்சர்லாந்திலிருந்து 40%, ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து 16%, தென்னாப்பிரிக்காவிலிருந்து 10% இறக்குமதி செய்யப்படுகிறது. நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான பாரத ஸ்டேட் வங்கி கடன் வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளது. இது வாடிக்கையாளர்கள் செலுத்தும் மாதத்தவணை தொகையை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. MCLR எனப்படும் கடன் வட்டி விகிதத்தை 0.1% உயர்த்தி பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. வட்டி விகித உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் MCLR விகிதங்களை பாரத ஸ்டேட் வங்கி உயர்த்தியிருந்த நிலையில் 3வது முறையாக மீண்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே MCLR உடன் இணைக்கப்பட்டுள்ள நுகர்வோர் கடன்களுக்கு வட்டி விகிதங்கள் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள வாகன கடன், தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதம் 8.85%இலிருந்து 8.95% உயர்த்தப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து தமிழகத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கோரிய இந்து முன்னணி அமைப்பின் மனுவை பரிசீலிக்குமாறு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து முன்னணி அமைப்பு செயலாளர் சிவா தாக்கல் செய்த மனுவில்
தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டதாக குறிப்பிட்டார். இதனை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் போராட்டத்திற்கு அனுமதி கோரி மீண்டும் மனு அளிக்குமாறு இந்து முன்னணி அமைப்புக்கு அறிவுறுத்தினார். அதனை பரிசீலித்து அனுமதி அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். எந்தெந்த இடங்களில் அனுமதி அளிக்கப்பட்டது, எங்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டது என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யவும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் பட்டியலினத்தவர் முதலமைச்சராக மாயாஜாலங்கள் தேவையில்லை என்றும் விழிப்புணர்வும் சமூக ஒற்றுமையும் நிகழ்ந்தாலே போதுமானது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தலித் ஒருவர் முதலமைச்சராக முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பதும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் பட்டியலின மக்கள் ஆதரவளித்தால் பாமக சார்பில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக்கப்படுவார் என்று அன்புமணி கூறியிருப்பதும் தமிழக அரசியலில் சூடான விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக ராமதாஸ் கூறியுள்ளார். பட்டியலினத்தவர் முதலமைச்சராக போதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அதற்கு போதிய ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வன்னியரும் பட்டியலினத்தவரும் இணைந்தால் ஆட்சி அதிகாரத்தை எளிதில் கைப்பற்ற முடியும் எனவும் ராமதாஸ் கூறியுள்ளார். இரு சமூகத்தினரின் ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கும் ராமதாஸ், விழிப்புணர்வும் சமூக ஒற்றுமையும் ஏற்பட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் பொறுப்பேற்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுவிட்டு தாயகம் திரும்பிய தடகள வீராங்கனை சுபா வெங்கடேசனுக்கு திருச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெற்றோர், உறவினர்கள், விளையாட்டுத்துறை அதிகாரிகள் என பலரும் மாலை அணிவித்தும் மலர்குத்துகள் வழங்கியும் வரவேற்பு அளித்தனர். திருச்சியை சேர்ந்த தடகள வீராங்கனை சுபா வெங்கடேசன் 2வது முறையாக பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றார். தற்போது அங்கு போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் அவர் தாயகம் திரும்பினார். வரும் காலங்களில் அதிகப்படியான பயிற்சிகள் மேற்கொண்டு பதக்கங்களை வெல்வோம் என சுபா வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காந்தையாற்றில் ஆபத்தான பரிசல் பயணத்தை தவிர்க்க மோட்டார் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. காந்தவயல், காந்தையூர் உள்ளிட்ட 4 மலையடிவார கிராம மக்கள் நகரப்பகுதிக்கு செல்ல காந்தையாற்றை கடந்து லிங்காபுரம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருகிறது. தொடர் நீர்வரத்து காரணமாக ஏற்கனவே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் மற்றும் அதன் இணைப்பு சாலை நீரில் மூழ்கியது. இதனால் மலை கிராம மக்கள் ஆபத்தான பரிசல் பயணம் மேற்கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. சிறுமுகை பேரூராட்சியின் வேண்டுகோளுக்கு இணங்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் மோட்டார் படகு போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியை துரிதப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கருக்கலைப்பின் போது கர்ப்பிணி பெண் உயிரிழந்த நிலையில் தனியார் மருத்துவமனை ஸ்கேன் சென்டருக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மஞ்சுவிடுதி கிராமத்தை சேர்ந்தவர்கள் பரிமல்லேஸ்வரன், கலைமணி தம்பதி. இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளதாக கூறப்படுகிறது. கலைமணி மீண்டும் 4 மாதம் கர்ப்பமாக இருந்துள்ளார். இந்நிலையில் கருவில் உள்ளது ஆணா பெண்ணா என அறிவதற்கு பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையை அணுகியதாக கூறப்படுகிறது. கருவில் இருப்பது பெண் சிசு என தெரியவந்த நிலையில் கருவை கலைக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. கரு கலைக்கும் சிகிச்சை மேற்கொண்டபோது கர்ப்பிணி உயிரிழந்தார். அந்த பெண்ணின் உறவினர்கள் கோரிக்கையை அடுத்து சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில் ஆய்வு செய்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்கிருந்த ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைத்தனர். இருப்பினும் உயிரிழந்த பெண்ணின் உடலை உறவினர்கள் வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான பாரத ஸ்டேட் வங்கி கடன் வட்டி விகிதத்தை உயர்த்தியுள்ளதால் வாடிக்கையாளர்கள் செலுத்தும் மாத தவணை தொகை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. MCLR எனப்படும் கடன் வட்டி விகிதத்தை 0.1% உயர்த்தி பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. வட்டி விகித உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் MCLR விகிதங்களை பாரத ஸ்டேட் வங்கி உயர்த்தியிருந்த நிலையில் 3வது முறையாக மீண்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே MCLR உடன் இணைக்கப்பட்டுள்ள நுகர்வோர் கடன்களுக்கு வட்டி விகிதங்கள் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள வாகன கடன், தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதம் 8.85%இலிருந்து 8.95% உயர்த்தப்பட்டுள்ளது.
ராயன் திரைப்படம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அமேசான் பிரைம் OTTயில் வெளியாகிறது. தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. அதே நேரம் இப்படம் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்தது. இந்த படத்தில் SJ சூர்யா, துஷாரா விஜயன், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். ராயன் படத்தின் திரைக்கதை ஆஸ்கர் அகாடமியின் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நூலகத்திற்கு தேர்வானது குறிப்பிடத்தக்கது. வேலூர் அருகே பார்வை மாற்றுத்திறனாளி தம்பதி இறங்கும் முன்பே பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வேலூர் அருகே பார்வை மாற்றுத்திறனாளி தம்பதி இறங்கும் முன்னரே ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் அவர்கள் கீழே விழுந்தனர். இதுகுறித்து அந்த தம்பதி மற்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது அரசு பேருந்து ஓட்டுநர் அலட்சியமாக பதில் கொடுத்துள்ளார். ராமதாஸ் விசாலாட்சி என்ற அந்த தம்பதி வேலூரிலிருந்து பள்ளிக்கொண்டா வரை அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளனர். இதுகுறித்து எழுந்த புகாரின் அடிப்படையில் பேருந்து ஓட்டுநர் செந்தில் மற்றும் நடத்துனர் பிரபு ஆகிய இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து வேலூர் மண்டல போக்குவரத்து மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். திகார் சிறைக்கு வெளியே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். டெல்லியில் உள்ள திகார் சிறைக்கு வெளியே திரண்ட கெஜ்ரிவாலின் ஆதரவாளர்கள் அவரது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினர். அப்போது கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி வாழ்க என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். ஒலிம்பிக்கில் இரட்டை பதக்கம் வென்ற வீராங்கனை மனு பாக்கரை நேரில் அழைத்து கௌரவித்த மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற மனு பாக்கர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தனிநபர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் பங்கேற்றார். 2 போட்டிகளிலும் வெண்கலப் பதக்கம் வென்று நாடு திரும்பிய மனு பாக்கரை மத்திய அரசு பாராட்டியுள்ளது. அவரை நேரில் வரவழைத்த மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டினார். இத்தாலியில் வெடித்து சிதறிய எட்னா எரிமலை லாவா குழம்புகளை வெளியேற்றி வருகிறது. பேரு இரைச்சலுடன் வெடித்த எரிமலையின் சாம்பல் துகள்கள் காற்றில் கலந்து பரவி வருகிறது. கரும்புகை மற்றும் சாம்பல் துகள் வெளியேறுவது அப்பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எரிமலை குழம்பு வெளியேறி வருவதை பலர் பார்வையிட்டனர். சாம்பல் துகள் பரவலால் காண்டானியா விமான நிலையத்தின் விமான போக்குவரத்தில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டது. ஐரோப்பா நாடுகளில் உள்ள எரிமலையில் மிகவும் உக்கிரமான எட்னா எரிமலை 3330 மீட்டர் உயரம் கொண்டது என்றும் மிக பழமையான எரிமலை என்றும் அந்நாடு தெரிவித்துள்ளது. ரயில்வே இருப்பு பாதை பணிக்காக வைத்திருந்த 2 டன் எடையுள்ள இரும்பு தளவாட பொருட்களை திருடிய நெல்லையைச் சேர்ந்த 4 பேரை நாகர்கோவில் ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே நம்பியார் ஆற்றங்கரை பகுதியில் இரும்பு தளவாட பொருட்கள் திருடு போனது குறித்து புகார் இருந்தது. அதன் அடிப்படையில் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது மினி லாரி ஒன்றில் தளவாட பொருட்கள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து நாங்குநேரியைச் சேர்ந்த மாரிதாஸ், அஜித், இருதயராஜ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தளவாட பொருட்கள் செந்தில்குமார் என்பவரிடம் விற்கப்பட்டது தெரியவந்ததும் அவரையும் நாகர்கோவில் ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் தளவாட பொருட்களும் மினி லாரியும் கைப்பற்றப்பட்டது. நடிகர் சமுத்திரக்கனி நடிப்பில் உருவாகியுள்ள திரு மாணிக்கம் படத்திற்கு இசையமைக்கும் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளனர். ராஷ்மி ராக்கெட் என்ற ஹிந்தி படத்திற்கு கதை எழுதி கவனம் ஈர்த்த நந்தா பெரியசாமி இப்படத்தை இயக்குகிறார். பாரதி ராஜா, நாசர், தம்பிராமையா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். சீதாராமம் படத்தின் மூலம் ரசிகர்களை கவர்ந்த இசையமைப்பாளர் விஷால் சந்திரசேகர் இப்படத்துக்கு இசையமைத்துள்ளார். நடிகர் விஜயின் 69வது படத்தை இயக்குனர் வினோத் இயக்க உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விஜயின் 69வது படம் அரசியல் படம் இல்லை என்றும் இந்த படம் 200% விஜய் படமாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். விஜயின் கடைசி படம் என்பதால் இதன் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் த கோட் படத்தில் நடித்துள்ளார். இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகிறது.